إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், அன்னாருடைய வழி ஒட்டி நடந்த முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட புகுத்தப்பட்ட எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டானங்கள் பித்அத்துகள் என்றும், பித்அத்துகள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு உரையிலும் ஞாபகப்படுத்தியதை நானும் நினைவு கூர்ந்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். மதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரியவர்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ, ஏவி இருக்கிறார்களோ, அந்த முறையில் எம் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. மதிப்புக்குரியவர்களே, இன்றைய ஜும்மா உரையிலே இஸ்லாத்தில் வரம்பு மீறுதல் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் ஒரு தெளிவான, ஒரு அழகான, ஒரு கட்டுப்பாடான ஒரு மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா எம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை பொறுத்த வகையிலே இந்த மார்க்கத்துக்குரிய தனித்துவமான சிறப்பு என்னவென்றால், இது மனித தலையீடுகள் இல்லாத அல்லாஹ்வுடைய அறிவினால், வஹீயினால் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை பொறுத்த வகையிலே அல்லாஹு தஆலா இதை மனிதனுடைய கையாடல்கள் இல்லாமல் பாதுகாப்பதாக அல்லாஹு தஆலா பொறுப்பேற்ற ஒரு மார்க்கம். மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களை பற்றிய வரலாறையும் சரித்திரத்தையும் குர்ஆனில் பல இடங்களில் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். சுமார் 25 நபிமார்களுடைய வரலாறு, சுருக்கமான வரலாறு, எந்தெந்த சமுதாயத்துக்கு எந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற வரலாறு, இன்னும் சில சமுதாயங்கள் அந்த நபிமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள், அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்பதற்கான வரலாறுகள் அல்லாஹு தஆலா நானும் நீங்களும் படிப்பினை பெறுகின்ற அளவுக்கு தெளிவாக விளக்கமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். எல்லா நபிமார்களுடைய வரலாறுடைய அதை சொல்வதன் பின்னணியையும் நோக்கத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது
லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். முன்சென்ற சமுதாயங்களுடைய வரலாறுகளை நாம் உங்களுக்கு ஞாபகமூட்டுவதில், நாம் உங்களுக்கு சொல்லுவதில் யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு இதிலே அழகான படிப்பினை உண்டு என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லுகிறான். மதிப்புக்குரியவர்களே, எனக்கு தெரியும் குர்ஆனிலே ஆது சமுதாயம், சமூது கூட்டம், சாலிஹ் நபி, ஹூத் நபி, ஆது நபி, இப்படியெல்லாம் நிறைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எமக்கு முன்னால் வாழ்ந்த முன் சென்ற சமுதாயங்களுடைய அழிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணங்களை பற்றிய சில தகவல்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அஹ்லக மன் கான கப்லகும், இன்னமா அஹ்லக மன் கான கப்லகும் இக்திலாஃபுஹும் அலா அன்பியாஇஹிம் வ கஸ்ரத்து சுஆலிஹிம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அதிகமாக அழிக்கப்பட்டதற்கான காரணம், அல்லாஹ் அவர்களை அழித்து தண்டனை கொடுப்பதற்கான காரணம், இக்திலாஃபுஹும் அலா அன்பியாஇஹிம், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களோடு அவர்கள் முரண்பட்டுக் கொண்டார்கள், அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள், அவர்கள் பிரச்சனைப்பட்டுக் கொண்டார்கள். வகஸ்ரத்து சுஆலிஹிம், அந்த நபிமார்களோடு நபிமார்களை பரிகாசிக்கும் நோக்கிலே, நபிமார்கள் சொல்ல வருகின்ற கொள்கையை புறக்கணிக்கும் நோக்கிலே, நபிமார்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையை பின்பற்றாமல் அதை மறுக்கும் நோக்கிலே அதிகமாக நபிமார்களோடு கேள்வி கேட்டுக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டார்கள். இதனால் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் நிறைய அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு குர்ஆனிலே மிக தெளிவாக பார்க்கலாம். அடிக்கடி கேட்ட செய்தி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்க சொன்ன பொழுது அந்த மாட்டை அறுக்காமல் இருப்பதற்கான யுக்திகளை பயன்படுத்துவதற்கு அவர்கள் மூசாவோடு நிறைய கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ் மாடு அறுக்க சொல்றானா, அதுல நிறம் என்ன, அதுல கலர் என்ன, அது நீட்டமா கட்டையா, அது வயல் உழுகிறதா இல்லையா, இப்படியெல்லாம் நபி மூசாவோடு அல்லாஹ் ஒரு மாட்டை அருங்கள் என்று சொன்ன பொழுது நபி மூசாவோடு நிறைய கேள்விகளை கேட்டு எப்படியாவது அதை தவிர்க்க பார்த்தார்கள். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூது கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி, அல்லாஹ் அவர்களுக்கு அருட்கொடையாக ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார். அந்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று சொல்லியே அல்லாஹ் கொடுத்தான். ஹாதிஹி நிஅமத்துல்லாஹி லக்கும், இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, நிஅமத், இது அருள். லா தமஸ்ஸூஹா பிஸூஇன், இதை நீங்கள் இதை தீண்டி விடாதீர்கள், இதற்கு மோசடி செய்து விடாதீர்கள், இதற்கு கெடுதி செய்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். லக்கும் ஃபீஹா ஷிர்புன் வலக், அதாவது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா போட்ட கட்டளை, அந்த ஊரில் இருந்த ஒரு ஆறு, ஒரு குளம், அந்த குளத்திலே ஒரு நாள் இந்த ஒட்டகம் தண்ணீர் குடிச்சா அந்த நாள்ல ஊர்வாசிகள் யாரும் அதுல தண்ணீர் எடுக்க கூடாது. அது ஒட்டகத்துடைய டேர்ன், அது ஒட்டகம் அதற்குரிய நாள், அடுத்த நாள் தான் ஊர்வாசிகளுக்குரிய நாள். லா தமஸ்ஸூஹா பிஸூஇன், அதுக்கு தீங்கு செய்யாதீர்கள் என்று நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்டிப்பாக சொன்னார்கள். இரவோடு இரவாக கொஞ்ச நபர்கள் சேர்ந்து ஒட்டகத்துடைய காலை அறுத்தார்கள். வேண்டுமென்று நபிமார்களோடு, வேண்டுமென்று நபிமார்கள் சொல்லுகின்ற கட்டளை புறக்கணிக்க வேண்டும் என்ற நோக்கில் நபிமார்களோடு மோதிக்கொண்டார்கள், புறக்கணித்தார்கள், நிறைய கேள்வி கேட்டார்கள். ஏதோ ஒரு வகையிலே நபிமார்கள் சொல்லுகின்ற அந்த விடயங்களை பகிஷ்கரிப்பு செய்தார்கள். அல்லாஹ் தஆலா ஃபஅഖذتهم الرجفة فاصبحوا في دارهم جاثمين, அல்லாஹ் தஆலா இரவோடு இரவாக அவர்களுக்கு ஒரு நடுக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. குலுக்கினான் அல்லாஹ் தஆலா அந்த ஊரை. அந்த சமுதாயம் காலையிலே எழும்பவே இல்லை. فاصبحوا في دارهم جاثمين, காலையிலே அந்த ஊரை பார்த்தா ஊரெல்லாம் மயான பூமி, எல்லாம் தன்னுடைய வீடுகளிலே இறந்த நிலையில் அல்லாஹ் பூண்டோடு அழித்து போட்டான். நபி ஷுஐபுடைய வரலாறு,
அளவு நிறுவையிலே மோசடி. நபி வருகிறார், வந்து சொல்லுகிறார், லா தன்குசுல் மிக்கியால் அவள் மீசான, வியாபாரம் பண்ணும் பொழுது அளவு நிறுவையில் மோசடி செய்ய வேண்டாம் என்று சொன்ன பொழுது நபியோடு மோதினார்கள். இது எங்கட அப்பம் பாட்டம் காலத்திலிருந்து வந்து செய்கின்ற ஒரு வியாபார முறை. நாங்க ஒரு கிலோக்கு காசி வாங்கினா 950க்கு நிறுத்து கொடுப்போம். 50 எங்கட லாபம், அது எங்கட ப்ராஃபிட். இது எங்கட அப்பன் பாட்டன் காலத்திலிருந்து வாழை அடி வாழையாக செய்து வருகின்ற வியாபாரம். சொன்ன பொழுது நபியோடு மோதினார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மேகமூட்டத்தை கொண்டு வந்தார். அந்த மேகமூட்டத்தை பார்த்து நபி எச்சரிக்கை செய்தார். அதையும் பரிகாசம் செய்தார்கள். ஹாதா ஆரிதுன் மும்திருனா, இது வேதனை அல்ல, நாளை காலையில் எங்களுக்கு நல்ல டொப்பா மழை பெய்ய போகுது, இது மலைமுகில், மழை பெய்ய போகுது, ஊருக்கு தண்ணீர் வர போகிறது என்றார்கள். ஃபாஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமின் ஃபஅகதத்ஹுமுஸ் ஸைஹா ஃபாஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமின். அல்லாஹ் ஒரு அபய சத்தம் அனுப்பினார். காது குறுக்குகள் வெடித்த நிலையில் வீடுகளிலே செத்தவர்களாக பிணங்களாக கிடந்தார்கள் என்பது குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறு. இப்படி ஒவ்வொரு நபிமார்கள், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரலாறிலே ஒவ்வொரு சமுதாயம் அளிக்கப்பட்ட வரலாறை பற்றி குர்ஆன் ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறது. இதுல மிக முக்கியமாக அந்தந்த சமுதாயங்கள் அளிக்கப்பட்டதற்கான காரணம் இஹ்திலாஃபுஹும் அலா அன்பியாஇஹிம், வந்த நபியோடு மோதிக்கொண்டார்கள், வந்த நபியோடு சண்டை போட்டுக் கொண்டார்கள், வந்த நபியோடு முரண்பட்டுக் கொண்டார்கள். வகஸ்ரத்து சுஆலிஹிம், நபிக்கு எதிரான கேள்வி, தெளிவு பெறுவதற்காக அல்ல. எனக்கு இது விளங்கல்ல, இது எப்படி விளங்கிக் கொள்றது, அந்த கேள்வி அல்ல. நபி சொல்லுகின்றதை கேள்வி கேட்டு மடக்குவதற்காக, கேள்வி கேட்டு புறக்கணிப்பதற்காக ஒவ்வொரு சமுதாயம் நடந்து கொண்டதனால அல்லாஹ் அழிச்சு போட்டான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈயாக்கும் வல் குலூவ ஃபித்தீன். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஈயாக்கும், எப்படி பித்ஆவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை இந்த இடத்துல சொல்வார்கள். ஈயாக்கும் வல் குலூவ ஃபித்தீன். தோழர்களே, உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். என்ன எச்சரிக்கை செய்கிறேன்? அல் குலூவ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில், நான் கொண்டு வந்த இந்த இஸ்லாத்தில் நீங்கள் எல்லை மீறுவதை, வரம்பு மீறுவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னமா அஹ்லக மன் கான கப்லகும் அல் குலூவு ஃபித்தீன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அழிஞ்சி நாசமாகிறதுக்கான காரணம் இந்த மார்க்கத்தில், நபி கொண்டு வந்த இந்த மார்க்கத்திலே எல்லை மீறினார்கள், வரம்பு மீறினார்கள். இதனால் ஏற்கனவே அந்தந்த சமுதாயங்கள் நபிமார்களோடு மோதிக்கொண்டு, நபிமார்களோடு கேள்வி கேட்டு அழிந்து நாசமாகியதை போன்று இன்னொரு சமுதாயம் எதற்காக நாசமாகினார்கள் தெரியுமா? அல் குலூவு ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் வரம்பு மீறினார்கள், எல்லை மீறினார்கள் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, மார்க்கத்தில் எல்லை மீறுவதல் என்பது பரவலாக நாங்கள் புரிந்து கொண்ட ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன எல்லை மீறுவது? ஹராத்துல போறது, தடை செய்யப்பட்டதை செய்வது, பொய் பேசுறது, ஏமாத்துவது, மோசடி செய்யறது, விபச்சாரம் செய்யறது, மது அருந்துறது, ஷிர்க் செய்வது, பித்அத் செய்வது, இதெல்லாம் மார்க்கத்தில் எல்லை மீறுவதுதான். ஆனா ரசூலுல்லாஹ் இன்னொரு எல்லை மீறுதலை சொல்கிறார்கள். அது என்ன எல்லை மீறுதல்? அது நானாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் எந்த எல்லை மீறுதலை, எந்த வரம்பு மீறுதலை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்பதை பற்றிய விளக்கம் வேற வேற ஹதீஸ்கள ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றார். என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வுதுவை பற்றி, தொழுகையில எப்படி வுது செய்யணும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு நபித்தோழர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், யா ரசூலல்லாஹ் கைஃபத் துஹூர், நான் தொழுகைக்காக தயாராகினா நான் எப்படி வுது செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபியை அழைத்து சொன்னார்கள், பாத்திரத்தில் நீரை கொண்டு வர சொன்னார்கள். நீரை கொண்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ் வுது செய்து காட்டினார்கள். எப்படி வுது செய்தார்?
எப்படி உது செய்து காட்டினார்களோ அதே அப்படியே சரியாக செய்தார்கள். கையை கழுவுற முறை, முகம் கழுவுற முறை, மசகு செய்யற முறை, கால் எப்படி கழுவுறது, கால் எப்படி கழுவுறது என்று கழுவி காட்டிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாகதா வுதுஇ, இதான் ஏண்ட வுது, இதான் ஏண்ட வுது, இப்படித்தான் வுது செய்யணும். ஃபமன் ஜாத அவு நகஸ ஃபக்கத் ஸலம அவு தகா என்றாங்க ரசூலுல்லாஹ். இதற்கான யாரு கூட்டுவாரோ, இதற்கான யாரு குறைப்பாரோ அவன் தெளிவான அநியாயக்காரன், அவன் தெளிவாக அத்துமீறியன், வரம்பு மீறியவன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னான். அன்பான இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்தில் நானும் நீங்களும் புரிந்து கொள்வதற்கான அழகான ஒரு சட்ட வரம்பும் அழகான ஒரு செய்தியும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வுது செய்து காட்டிவிட்டு, ஒவ்வொன்றை 3 முறை வுது செய்து காட்டிவிட்டு, அது எந்த வடிவத்தில் அமைய வேண்டும் என்பதை காட்டிவிட்டு, அதன் முறையை, அதனுடைய எண்ணிக்கையை எல்லாவற்றையும் காட்டிவிட்டு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு கடைசியாக சொன்ன செய்தி, இதை கூட்டினால் அல்லது இதையும் விட குறைத்தால் அவன் யார் தெரியுமா? ஃபக்கத் ஸலம், அவன் அநியாயக்காரன், வதகா, அவன் வரம்பு மீறி விட்டான் என்றார்கள். சாதாரணமாக என்னுடைய உங்களுடைய பகுத்தறிவை வைத்து சிந்தித்தால் 3 கழுவுறது 4 கழுவினா, 4 கழுவுறவர் 5 தடவை கழுவினா சுத்தத்துக்கு மேல சுத்தம் தான் வர போகிறது. அதானே உண்மை, பகுத்தறிவு அதானே சொல்லும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொல்லி தருகின்ற இந்த வரம்பை யாரும் மீறக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய மெசேஜ், இந்த சமுதாயம் அவரவர் விரும்பியதை பின்பற்றுகின்ற மார்க்கத்தை நான் தரவில்லை. அவரவர் அழகாக கருதியதை செய்கின்ற ஒரு வழிகாட்டுதலிலே உங்களை நான் விடவில்லை. நான் எதுல விட்டேன் தெரியுமா? இந்த மார்க்கம் சட்டவரம் உள்ள மார்க்கம், இதற்கு ஒரு போர்டர் ஃப்ரேம் இருக்கிறது, அதை காட்டி தந்த வந்தவன் நான். அதை நீங்கள் மீறினால், எண்ணிக்கையை மீறினாலும், விதத்தை மீறினாலும், வடிவத்தை மீறினாலும், இஸ்லாத்துடைய பார்வையிலே அவனுக்கு ரசூலுல்லாஹ் வைத்த பேர் வரம்பு மீறியவன். இஸ்லாத்துடைய பார்வையிலே வகை செல்லுகின்ற பட்டம் அவர் எல்லை மீறியவர். இந்த எல்லை மீறுதல் தான் எனக்கும் உங்களுக்கும் ஆபத்தானது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, விபச்சாரம் செய்யக்கூடாது தெளிவு, களவெடுக்க கூடாது தெளிவு. இதையும் தாண்டி இஸ்லாமிய சமுதாயம் எதிலே தெளிவில்லை என்றால், இபாதத் என்ற அடிப்படையில், மார்க்கம் என்ற அடிப்படையில் ஒரு சிலர் இந்த மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் இருக்க, அதற்கான ஒரு சட்ட வரம்பு இருக்க, அதற்கான வகையிலே ஒரு முறை இருக்க, இதை தாண்டி ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையையும் தாண்டி, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற கட்டளையையும் தாண்டி ஒருவர் மீறுவாராக இருந்தால் அல்லது அதை மாற்றுவாராக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார், இன்னமா அஹ்லக மன் கான கப்லகும், தோழர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அழிந்தது எப்படி தெரியுமா? அல் குலூவு ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் வரம்பை மீறினார்கள், எல்லையை மீறினார்கள். இதனால் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டார்கள். நீங்கள் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு ஹஜ் செய்தார். அதுவும் இறுதி காலகட்டங்களிலே தன்னுடைய வாழ்நாளின் இறுதியிலே செஞ்ச ஹஜ்ஜி. நீங்க ஹஜ்ஜுடைய பாடங்களை படிக்கும் பொழுது அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள், ரசூலுல்லாஹ் எல்லா இடங்களிலும், மினாவுல, அரஃபாவுல, முஸ்தலிஃபாவுல, தவாஃபுல, எல்லா இடங்களிலும், சஈல, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஹுது அன்னி மனாசிகக்கும், ஹுது அன்னி மனாசிகக்கும், நீங்க எப்படி ஹஜ் செய்யணும் என்பதை எனக்கு இருந்து படியுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு விடயங்களையும் ரசூலுல்லாஹ் தாண்டும் பொழுது சஹாபாக்களுக்கு ஞாபகம் ஊட்டிய வார்த்தையில முக்கியமானது ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னுடைய ஹஜ்ஜை பார்த்து நீங்கள் படியுங்கள். யாரும் வரம்பு மீறக்கூடாது, யாரும் எல்லை மீறக்கூடாது, அவரவர் இஷ்டத்துக்கு இபாதத்தை செய்யக்கூடாது என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் அந்த மாபெரும் ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார். அதுல உங்களுக்கு தெரியும், அரஃபாவுல நின்று விட்டு முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க.
இரவு நேரம் 9வது இரவு 10வது இரவு தங்குவதற்காக முஸ்தலிஃபாவுல தங்கினா அந்த அடுத்த நாள் காலையில சுபஹுக்கு பின்னால ஜம்ரத்துல் அகபா 10வது நாள் கல்லறிவதற்காக கல்லுகளை பிறக்கிக் கொண்டு அங்க போய் கல்லடிப்பார்கள். 10வது நாள் யௌமுன் நஹர், அந்த நாளில் செய்யக்கூடிய இபாதத்துகள் முக்கியமானது. இந்த நேரத்தில் முஸ்தலிஃபால ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் என்னை அழைத்தார்கள், அழைத்து சொன்னார்கள், உல் குத்லி ஹஸயாத்தின், எனக்கு நாளைக்கு ஜம்ராவுல கல்லடிக்கிறதுக்காக கற்களை பிறக்கி தாருங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் 7 கற்களை பிறக்கி ரசூலுல்லாஹ்வுடைய கையில கொடுத்தார். ரசூலுல்லாஹ் அந்த கல்லுடைய பருமனை பார்த்தார்கள், எப்படி சைஸ் பார்த்து சொன்னாங்க, ஹஸல் ஹஸ், கடலையை விட கொஞ்சம் பெரிதான ஒரு கல். அந்த கல்லை பார்த்துட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், பி அம்சாலி ஹாஉலா, எப்படி பி அம்சாலி ஹாஉலா, இந்த பருமன், இதுதான் பருமன், இதுதான் சைஸ். இதை இதையும் விட யாரு கூட்டுவாரோ வரம்பு மீறுவாரோ அவர் நிச்சயமாக வழிகட்டு விட்டார். கல்லுடைய பருமனை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றார், கல்லுடைய பருமன் பி அம்சாலி ஹாஉலா, இந்த பருமனை தாண்டி யாராவது கல்லுகளை செலக்ட் பண்ணினா இதுல கூட ரசூலுல்லாஹ் யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. இது கூட ரசூலுல்லாஹ் வரம்பு மீறுதல் என்பதாக அந்த இடத்தில் ஞாபகப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை எப்படி தொழுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக சஹாபாக்கள் வருகிறார்கள். வந்து கேட்டார்கள், இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி இரவை கழிப்பார் என்பதை அவருடைய மனைவிமாருக்கு தான் ரொம்ப தெரிந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட வந்து 3 நபித்தோழர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இரவு நேரம் எப்படி கழிகிறது என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தில் இப்படி தொழுவாங்க, இத்தனை ரக்காத்து தொழுவாங்க, லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அது அழகை பத்தி கேட்காதீங்கோ, அதனுடைய வடிவத்தை கேட்காதீங்கோ, அந்த அளவுக்கு அழகாக நீட்டமாக இன்னின்ன வசனங்கள் இப்படி ஆயத்துகள் ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய இரவு நேரத்தை பற்றி சொன்ன பொழுது இரவு நேரம் எப்படி கழிகிறது என்று கேட்க வந்த நபித்தோழர்கள் என்ன சொன்னார்கள், கன்னகும் தகால்லூஹா, ஹதீஸ்ல வருகின்ற வார்த்தை கன்னகும் தகால்லூஹா, ரசூலுல்லாஹ்வுடைய இரவு நேரம் இப்படி கழிகிறதா என்று தன்னைத்தானே வருத்திக் கொண்டார்கள், தன்னைத்தானே துச்சமாக பதித்தார்கள், தன்னைத்தானே குறையாக எண்ணிக்கொண்டார்கள். நாங்க எங்க ரசூலுல்லாஹ் எங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, அவருடைய இரவு நேரம் இப்படி கழிகிறண்டா நாங்க எப்படி கழிக்கோம் என்று சபதம் எடுத்துக்கொண்டு ஒரு நபித்தோழர் சொன்னார், நான் திருமணம் முடிக்க மாட்டேன், திருமணம் என்பது என்னை உலகத்தின் ஆசையின் பக்கம் தள்ளும், அதனால இப்படி இரவ கழிக்க முடியாமல் போகும், அதனால திருமணம் முடிக்க மாட்டேன். 2வது நபர் சொன்னார், நான் வருடம் முழுக்க நோன்பு நோக்க போகிறேன், நான் சாப்பிட மாட்டேன், வருடம் முழுக்க நோன்பு. அப்படி என்னை, அதாவது தன்னை வருத்திக் கொள்கின்ற அளவுக்கு சில சட்டங்களை தமக்குள்ளே ஒரு நபித்தோழர் சொன்னார், நான் இரவுல தூங்க மாட்டேன், நானும் தொடர்ந்து வழங்க போகிறேன் என்று சொன்ன செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காதுல கேட்டது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இன்னமா அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, தோழர்களே உங்களில் அல்லாஹ்வை ரொம்ப 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 அச்சப்படுகிறவன் அதுல முதன்மையானவன் நான். உங்கள் எல்லாரையும் விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப பயம் யார் தெரியுமா? நான் தான் ரொம்ப பயந்தவன். நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், நான் இரவுல தூங்குகிறேன், எலும்பி வணங்குகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் என்னுடைய சுன்னாவை என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கம் ஒரு வகையால் நிறுவப்பட்ட ஒரு மார்க்கம். இதற்கென்று ஒரு சட்ட வரம்பு இருக்கிறது. அந்த சட்ட வரம்பை நானோ நீங்களோ மீறுவது என்பது ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்த
ஒரு முக்கியமான ஒரு பாவம், தவறு என்பதை ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்களின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னமா அஹ்லக மன் கான கப்லகும் அல் குலூவு ஃபித்தீன். இந்த மார்க்கத்துல நீங்க எல்லை மீறுவது, வரம்பு மீறுவது, நீங்களாக நினைத்துக் கொண்டு ஒன்றை ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவது என்பது இதற்கு முன்னால் சில சமுதாயங்கள் அழிக்கப்படுவதற்கான காரணம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லை மீறுவது என்பது இபாதத்துடைய விஷயத்தில், மார்க்க கட்டளையை எல்லை மீறுவது என்பது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஷைத்தானை பொறுத்த வகையிலே ஒரு மனிதனை ஷைத்தான் வழிகெடுப்பதற்காக எடுக்குகின்ற முயற்சியில் மிகவும் பயங்கரமான, பாரதூரமான, மிகவும் ஆபத்தான ஒரு பகுதிதான் அவன் பாவத்தை காட்டி உங்களை வழிகெடுப்பதை விட நன்மையை காட்டி வழிகெடுப்பது என்பது ரொம்ப ஆபத்தான பகுதி என்பதாக இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். விபச்சாரத்தை சொல்லி, மதுவை சொல்லி, வேறு வேறு பாவங்களை சொல்லி உங்களை வழிகெடுப்பதை விட நன்மையை காட்டி ஆர்வமூட்டி உங்களை வழிகெடுப்பது என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலே மிக முக்கியமானது. அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் தன்னுடைய சதிவலையை விட்ட பொழுது என்ன சொன்னார்? ஹல் அதுல்லுகுமா அலா ஷஜரத்தின் வ முல்கின் லா யப்லா. என்ன சொன்னார்? ஒரு மரத்தை காட்டுறேன், அந்த மரத்துக்கிட்ட நீங்க போனா, நெருங்கினா, சாப்பிட்டா உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை, நிரந்தர ஆட்சி என்றார். நன்மையையும் ஆசையையும் காட்டி ஷைத்தான் வழிகெடுப்பது என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலே மிக பயங்கரமானது. அதனாலதான் இதே இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், பித்அத்துகள் ரொம்ப விருப்பமானது ஷைத்தானுக்கு. காரணம், பித்அத் செய்யக்கூடிய, நன்மை என்று கருதி இந்த மார்க்கத்திலே புதிதாக இபாதத்துகளை உருவாக்கக்கூடிய, இந்த மார்க்கத்திலே சொன்ன சட்டவரம்புகளை மீறி, இந்த மார்க்கத்திலே சட்டவரம்புகளை, எல்லைகளை மீறக்கூடிய மனிதர்கள் ஷைத்தானுக்கு ரொம்ப விருப்பம். காரணம், அவன் நன்மை என்று கருதி செய்கிறான், அவன் நலவு என்று கருதி செய்கிறான். இதனால அல்லாஹ்விடத்தில் எனக்கு நன்மை இருக்கிறது என்று கருதி செய்கிறான். அதனால் அவன் திரும்புவதற்கோ, பாவ மன்னிப்பு கேட்பதற்கோ, அவன் திருந்துவதற்கோ வாய்ப்பே இல்லை. மது அருந்துறவன் மனோ இச்சையின் காரணமாக பாவம் என்று தெரிந்து கொண்டு சூழல் அமைந்ததால், சந்தர்ப்பம் அமைந்ததால் மது அருந்துகிறான். உள்ளம் சொல்லுகிறது பாவம், ஈமான் பாவம். ஆனா தன்னுடைய மார்க்கத்தையும் விட நஃப்ஸ், மனோ இச்சை மிகைத்து விட்டது. அதனால் மருந்து அருந்தான். பாவம் என்று ஏற்றுக்கொண்டு விட்டு மருந்து அருந்துகிறான். மார்க்கத்தில் எல்லை மீறுகிறவன், இபாதத்திலே எல்லை மீறுகிறவன், இபாதத்திலே வரம்பு மீறுகிறவன், மார்க்கத்திலே புதிதை உண்டாக்குவன், 4க்கு பதிலாக 5 செய்கிறவன், கூடுதலான இஸ்லாம் காட்டி தராத இடங்களிலே ஸலவாத்தையும் திக்ரையும் கூட்டுகிறவன் பாவம் என்று செய்யவில்லை, நன்மை என்று கருதி செய்கிறான். ஷைத்தான் ஒரு மனிதனை சூழ்ச்சி செய்கிறதிலே ரொம்ப பயங்கரமான இடம் இந்த இடம். எந்த சந்தர்ப்பத்திலும் திருந்துவதற்கான வாய்ப்பில்லை. அவனுடைய உள்ளம் செல்கிறது, நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எனக்கு நன்மை உண்டு என்று கருதி செய்கிறானே தவிர பாவம் என்று செய்யவில்லை. அதனால் அவனுக்கு இஸ்திக்பாருடைய, தௌபாவுடைய வாசல் மூடிப்பட்டு விட்டது. இந்த சூழ்ச்சி பயங்கரமானது. ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சி பயங்கரமானது. இந்த சமுதாயத்துல ஷிர்க் உருவாகிய வரலாறுடைய பின்னணியை எடுத்து பார்த்தால் கூட இதே கன்செப்ட். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், வத்தி, சுவாஇ, யகூசி, யஊக், யார் இவர்கள்? அந்த காலத்துல அந்த ஊர்ல நல்ல மனிதர்கள் என்று வாழ்ந்தவர்கள் மரணித்து போனார்கள். ஷைத்தான் உருவெடுத்தான். அவர்கள் நல்ல மனிதர்கள் அல்லவா?
அவர்களை நீங்க எப்படி மறப்பீங்க? அவர்கள் உட்கார்ந்து கொண்ட இடத்திலே அவர்களுடைய புகைப்படங்களை நட்டுங்கள் என்று ஷைத்தான் சூழ்ச்சி செய்தான். ஜஸ்ட் புகைப்படம் தான் நட்டப்பட்டது, வணங்கப்படவும் இல்லை, ஞாபகப்படுத்தவும் ஒன்றுமே இல்லை. காலம் ஓடியது, உருண்டோடியது, ஜெனரேஷன் மாறியது, புதிய ஜெனரேஷன் வந்தது. பார்த்தார்கள் புகைப்படம், உருவச்சிலை. அவர்களுக்கு தெரியாது இது இந்த இடத்துல இதுக்கு தான் உருவாகி தெரியாது. ஷைத்தான் வந்தான், இவர்கள் நல்ல மனிதர்கள், வணங்குங்கள் என்று சூழ்ச்சி செய்தான். சிலை வணக்கம் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலகட்டத்தில் மரணப்படுக்கையில ரசூலுல்லாஹ் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மனைவிமார்கள், ஒரு மனைவி தான் ஒரு காலத்துல போன ஒரு பயணத்தை பற்றி சொல்கிறார்கள். அந்த ஊரில் இருந்த ஒரு கோவிலை பற்றி வர்ணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் எழும்பினார்கள். எழும்பி சொன்னார்கள், அவர்கள் யார் தெரியுமா? உலாயிக்க இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ். அவங்க யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க, நீங்க சொல்றீங்களே, வர்ணிக்கிறீங்களே, அந்த மனிதர்கள் யாரண்டா, அந்த சமுதாயத்தில் நல்ல மனிதர்கள் வாழ்ந்த பொழுது அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களிலே, வணக்க ஸ்தலங்களை, கபறுகளை, ஜியாரங்களை கட்டிய மனிதர்கள். உலாயிக்க ஷிராரு ஹல்கில்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்பிலே மிக மோசமான படைப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜஸ்ட் ஒரு நல்ல மனிதர், ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தா, இதன் மூலம் நாங்கள் எடுக்க வேண்டிய படிப்பினை என்ன? அவர் எந்த காரியத்தை செஞ்சு அல்லாஹ்வை நெருங்கினாரோ அதை நாங்களும் செஞ்சு அல்லாஹ்வை நெருங்கிறதா இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அவருக்கு கபரு கட்ட சொன்னதா, அவரை வணங்க சொன்னதா, அவருக்கு வருஷா வருஷம் ஏதாவது செய்ய சொன்னதா? இது அத்துமீறுதல், வரம்பு மீறுதல். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ். நல்ல மனிதன் ஒன்று மரணிச்சா அல்லாஹ் எதை கூடாது என்று சொல்றானோ, பனவு அலா கப்ரிஹி மஸ்ஜிதா. அவங்க மரணிச்ச அந்த கபருக்கு மேலால பள்ளி வாயில்களை, வணக்க ஸ்தலங்களை கட்டிவிட்டார்கள் அவர்கள். உலாயிக்க ஷிராரு ஹல்கில்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்பில தீய கெட்ட படைப்பு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வணக்கம் செய்கிறோம். வணக்கம் எந்த அளவுக்கு செய்கிறோம் என்பதையும் விட வணக்கம் எப்படி செய்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் தீர்மானிச்சு இந்த மார்க்கத்துல இபாதத்தை செய்வதற்காக அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைக்கவில்லை. அன்னதஅப்பதல்லாஹ பிமா ஷரா. அல்லாஹ் எதை கட்டளையாக சொன்னானோ அந்த முறையில் அல்லாஹ்வை வணங்க என்னையும் உங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த கான்செப்டை யாரு மீறுகிறார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்திலே வரம்பு மீறியவர்கள், அத்துமீறியவர்கள், எல்லை தாண்டியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன எச்சரிக்கை இவர்களை குறித்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்த இந்த அத்துமீறுதல், வரம்பு மீறுதல் என்ற பாவத்தை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. நாம் வாழ்கின்ற இந்த வாழ்நாளில் தெளிவான சுன்னாவை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிரூ இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.